இந்த சாப்டர் அந்த ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? இது லைக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து வாட் இட் இஸ் ஹேண்டில் பை தி கவர்மெண்ட். பேசிக்கலி அட்மினிஸ்ட்ரேஷன்னாலே தட் இஸ் லைக் அரசு இயந்திரம்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அந்த அரசு இயந்திரம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அவங்களோடது அவங்க டீல் பண்ணுற எப்படி அவங்களோட பிரச்சனைகளை அவங்க தீர்த்துக்கிறதுக்கு எப்படி அவங்க லாஸ் கிரியேட் பண்ணிக்கிறாங்களோ அதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா கிரியேட் பண்ண முடியாது, அவங்களா லாஸ் புதுசாலாம் கிரியேட் பண்ண முடியாது. பட் தே கேன் ஃபைண்ட் சம் மெத்தட்ஸ் அண்ட் வேஸ், அதை வச்சு தே கேன் சாட்டிஸ்ஃபை. இவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. பேசிக்கலி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 பவர்ஸ் இருக்குது. அது வந்து ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது லெஜிஸ்லேட்டிவ், அது வந்து சட்டம் இயற்றும் துறை. ஸோ தே ஹாவ் த பவர் டு கிரியேட் தி லாஸ். லைக் நம்ம எம்எல்ஏ எம்பிஸ் பார்லிமெண்ட்டில் போய் லோக்சபா ராஜ்யசபா அவங்கெல்லாம் சேர்ந்து பில் பாஸ் பண்ணி தென் தே கம் பேக் அகெயின் டு ஸ்டேட் லெவலில் சட்டசபை, அங்கே உள்ள எம்எல்ஏஸ் இவங்க பாஸ் பண்ணுறது, அதுதான் அந்த லெஜிஸ்லேஷன். இன்னொன்று வந்து ஜுடிஷியரி, தட் இஸ் கம்ப்ளீட்லி கோர்ட்ஸ் ரிலேட்டட், சுப்ரீம் கோர்ட்ஸ், ஹை கோர்ட்ஸ், அது ரிலேட்டட். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ங்கிறது இது ரெண்டுக்கும் நடுவில் வர்றது. ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ், இந்த தாசில்தார், ஆர்ஐ, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் லைக் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் டசன்ட் மேட்டர், இந்த ஆஃபீஸர்ஸ் டீல் பண்ணுற ஏரியா இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு நம்ம சொல்கிறோம், பட் ஹீ இஸ் தட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த பர்சன் அது. ஸோ இதில் என்னென்னா தெர் இஸ் எ ஜென்ரல் லா, ஒரு பவர் இன்னொரு பவருக்குள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமாகவே இருக்குது. பட் அதே நேரத்தில் எக்ஸப்ஷன்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஸோ ஒன் கேன் என்டர், விதிவிலக்குகள், ஒன் கேன் என்டர் தி அதர் பவர் லெவல். ஸோ இப்போ தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்கிறது உள்ளே வருது. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு தே கேன் கோ அண்ட் கிரியேட் சம்திங் தே கேன் யூஸ் இட் ஃபார் அவங்களோட அந்த சட்ட ரீதியான ஒரு சொல்யூஷன்ஸ் தேடுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் தே தெம்செல்ஸ் தேடிக்கலாம். அது அவங்க லைக் அந்த டைமில் அவங்க ஜுடிஷியரியாக ஆக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கனெக்ஷன், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஜுடிஷியரிக்கும் உள்ள கனெக்ஷன் இதுதான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வாட் இஸ் தட் எக்ஸாக்ட்லி, எது இதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்ட்டு, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரியேட் பண்ணுறது வந்து என்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் தேர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தேர் ஓன் கோட்பாடுகள், அந்த அவங்களோட ப்ராப்ளம்ஸ் அது சொல்யூஷன்ஸ் தேடுறதுக்கு கிரியேட் பண்ணுறது தான் ட்ரிபியூனல். இந்த ட்ரிபியூனல்ஸுக்கு தமிழ் நேம் இஸ் தீர்ப்பாயங்கள். இதுவுமே ஒரு டைப் ஆஃப் கோர்ட்ஸ் தான், பட் எக்ஸாக்ட்லி இது ஜுடிஷியரி கோர்ட்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் இருக்குது, லைக் டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்குது. திஸ் டீல்ஸ் வித் கவர்மெண்ட் அண்ட் பேங்க் ரிலேட்டட் ஆக்ஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குது, தென் அதில் வந்து லைக் யூ வாண்ட் டு கெட் அ ஸ்டே, இல்லை இந்த ஆக்ஷன் நடக்க வேணாம் அப்படின்னா தென் யூ ஹாவ் டு அப்ரோச் இந்த டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல். ஸோ எனி வகையான கடன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இவங்க பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸு, ஃபுல்லாக பார்க்குறதா இருந்தால் அது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ். தே டீல் வித் லைக் உள்நாட்டு வெளிநாட்டு டாக்ஸஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டிலேருந்து ஒரு கோல்டு வருது, அதுக்கு வந்து வித் டேக்ஸ் கட்டிட்டோங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே வந்துடலாம். பட் வித்தவுட் டேக்ஸ் இஃப் யூ ஆர் பேயிங் தட், இஃப் யூ ஆர் காட், நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தென் திஸ் பர்டிகுலர் திங் வில் கோ டு ஒரு ட்ரிபியூனல். அவங்க ஒரு ட்ரிபியூனல் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த ட்ரிபியூனலுக்கு இது போகும். இது தென் ஃபாலோட் பை யூ வில் ஹரஸ்ட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போவாங்க. தென் யூ ஹாவ் டு பே லைக் 20 times ஒரு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஈவன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20 times டேக்ஸ் நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா தென் அதுக்கப்புறம் உங்களை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்ஆர் ஒய் யாரோ அதுக்கு வந்து அவங்கள வந்து தென் த ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் வில் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ இது வரைக்கும் செய்கிறது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். பெயில் கொடுக்கறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவங்களோட எந்த ட்ரிபியூனல்ஸ்க்குமே வந்து ரைட்ஸ் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைக் இஎஸ்ஐ, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ், அந்த கோர்ட்ஸ் இருக்குது. தே டீல் வித் லேபர் ப்ராப்ளம்ஸ், எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ஒன்லி ப்ராப்ளம்ஸ். ஒன்று வந்து சர்வீஸ் ட்ரிபியூனல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே டீல் வித் லைக் எம்ப்ளாயர் as well as எம்ப்ளாயீஸோட ப்ராப்ளம்ஸை காட்டிலும்
they will deal with more of the services of the employee. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வீஸ் டைம் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க, அவர் வந்து அந்த 58 வயசு ரிட்டையர்மெண்ட், ஸோ அதுக்கு முன்னாடி அவர் வந்து அவரை ஏதோ ரிட்டையர்மெண்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா he can approach this. இதில் இன்னொரு நல்ல இது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் லஞ்சம் பிரைபிங் கேஸ் அப்படின்னு மாட்டுவாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் ட்ராப் கேஸ் மாதிரி அது சொல்லுவாங்க அது. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து மாட்டும்போது தென் ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி, ஒரு யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒரு பிஏஓ தாசில்தார் அந்த நேரத்தில் வந்து ஒரு லஞ்சம் வாங்குறாரு, மாட்டிக்கிட்டாரு. ஸோ இதை வந்து உடனே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு டக்குன்னு சஸ்பெண்ட் பண்ணி ஃபஸ்ட் வைக்கணும். அப்போ இந்த என்கொயரி எங்கே போகும்னா, அந்த இடத்துல ஒரு ட்ரிபியூனல் கிரியேட் பண்ணுவாங்க, சர்வீஸ் ட்ரிபியூனல். ஸோ அந்த ட்ரிபியூனல்ஸில் போய் அவங்க கேட்பாங்க, ஏன் உங்களை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்கள் உங்களோட சைட்லேருந்து என்ன சொல்கிறீங்க, ரிப்ளை அப்படின்ட்டு. அப்போ ஸோ ஹீ கேன் எக்ஸ்பிளைன் தேர் இட் செல்ஃப். தெர் ஆர் சான்சஸ் அவருக்கு வந்து அந்த இடத்துல கிளாரிட்டி இருந்ததுனால். இல்லை அப்படின்னா தென் ஆப்வியஸ்லி அவரோட செக்ஷன் 420 மணி லாண்ட்ரிங் படி அவர் வந்து ஹீ வில் ஃபேஸ் த ஜுடிஷியரி. ஸோ நம்ம இன்னொன்று என்விரான்மெண்டலால் பார்த்தோம், க்ரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இந்த மாதிரி நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல நீங்கள் பில்டிங்ஸ் கட்டக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறது தான் அந்த தெர் இஸ் லாட் ஆஃப் அதர் பொல்யூஷன் ரிலேட்டட் இஷ்யூஸு. ஸோ அந்த ஒரு நல்ல எக்ஸாம்பிள் க்ரீன் ட்ரிபியூனலுங்கிறது. இல்லை இன்னொன்று இருக்குது, ஆர்மி அண்ட் நேவி அவங்களுக்குள்ளேயே ட்ரிபியூனல்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ எனி டைப் ஆஃப் இன்டிசிப்ளின் ஆக்ஷன் எனிதிங் அப்படின்னா they can suspend, dismiss or even fine பண்ணுவாங்க. பட் when it's come to like ஓவர் இன்டிசிப்ளினரி ஆக்ஷன்னா வந்து தென் ஜுடிஷியரிக்கு போயிடுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து லைக் ஸ்டாட்யூட்டரி ட்ரிபியூனல்ஸு, டொமஸ்டிக் ட்ரிபியூனல்ஸ்னு ரெண்டு இருக்குது. இந்த மேஜர் ரெண்டு. ஸோ ஸ்டாட்யூட்டரி STATUTORY. ஸோ இது வந்து கவர்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் மோர் ஆஃப் அ பெர்மனன்ட் ட்ரிபியூனல். லைக் நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ண மாதிரி டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் சொன்னோம்ல, அது மாதிரி இந்த வாரா கடனை வசூல் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிபியூனல் இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல, அது மாதிரி வந்து இவங்க வந்து பெர்மனண்ட் ஸ்டாட்யூட்டரி ட்ரிபியூனல். ஸோ இந்த ட்ரிபியூனல்ஸை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. மேபி அப்போ அங்கே அதில் ஆக்ட் பண்ண மெம்பர்ஸு, இவங்க அப்போதைக்கு ஜட்ஜஸாக நியமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ட்ரிபியூனலுக்கு அவங்க வந்து தே வில் ஒர்க் ஃபார் 3 years or 5 years அப்படி பண்ணிவிட்டு அவங்க ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. ரிட்டையர்ட் இன் த சென்ஸ் ஃப்ரம் தட் பர்டிகுலர் ட்ரிபியூனல் அவங்க ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கிறது. ட்ரிபியூனல் இருக்கும், கேசஸ் நிறைய வரும், மல்டிபிள் கேசஸ் தே வில் ஃபேஸ். இது ஸ்டாட்யூட்டரி. டொமஸ்டிக் ட்ரிபியூனல்ஸுங்கிறது என்ன அப்படின்னா வந்து when there is like one particular mistake ஸ்டேட்டோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் நடக்கும்போது அதுதான் வந்து டொமஸ்டிக் ட்ரிபியூனல்ஸ் வில் ஹேண்டில் தட். அந்த ஒரு பர்டிகுலர் மிஸ்டேக்கோ அந்த ஒரு பர்டிகுலர் க்ரைமோ ஃபால்ட்டோ அதுக்காக வந்து அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவ்காக க்ரியேட் பண்ணுறது தான் டொமஸ்டிக் ட்ரிபியூனல். ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் டெம்பரரி. அது அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் இந்த கேஸ் இஸ் லைக் ஃபினிஷ்டு, அங்கேயே வச்சு சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து தே வில் ஜஸ்ட் ஷட் டவுன் தட் பர்டிகுலர் டொமஸ்டிக் ட்ரிபியூனல். ஒரு சிங்கிள் அப்ஜெக்டிவ்காக க்ரியேட் பண்ணுறது டொமஸ்டிக் ட்ரிபியூனல். லைக் காமனாக ஒரு ஃபார் அ லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்காக க்ரியேட் பண்ணுறது ஸ்டாட்யூட்டரி ட்ரிபியூனல். ஜட்ஜ் வந்து தே வில் அசைன் ஃப்ரம் வேற எங்கே இருந்தாவது அசைன் பண்ணுவாங்க, அந்த ஜட்ஜை அசைன் பண்ணுவாங்க. பட் இஸ் நாட் அ ரியல் ஜட்ஜ், அந்த ட்ரிபியூனலோட ஜட்ஜ் அவ்வளோதான் அவர். ஸோ ஹி வில் கோ பேக் டு ஹிஸ் ஒர்க் ஆஃப்டர் திஸ் டொமஸ்டிக் ட்ரிபியூனல் இஸ் ஷட் டவுன். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம், அது வந்து லாங் டேர்ம். இதுக்கு முன்னாடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லெஜிஸ்லேஷன் அண்ட் ஜுடிஷியரி இதோட ரிலேட்டிவிட்டி என்னன்னு பார்த்தோம். ஏன் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவே தானாக எடுத்து பண்ணிக்கிறாங்கங்கிறதையும் பார்த்தோம். ஜஸ்ட் ஃபார் ரிவிஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஏன் ட்ரிபியூனல்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்கங்கிறத பார்த்தோம். சம் ஃபியூ டைப்ஸ் ஆஃப் ட்ரிபியூனல்ஸ் பார்த்தோம். அந்த ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ட்ரிபியூனல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வாட் எக்ஸாக்ட்லி அந்த ஜட்ஜஸ் அங்கே பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜஸ்ன்னு நம்ம மீன் பண்ணுறது வந்து தே ஆர் நாட் லைக் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அந்த மாதிரி ஜட்ஜஸ் கிடையாது. தே மோஸ்ட்லி லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸே அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரிபியூனல் க்ரியேட் ஆகும்போது அதில் அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க.
அதில் வந்து அவங்க வந்து தே வில் பி லைக் ஃபார் சம்டைம்ஸ் டெம்பரரிலி அந்த ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவ், இல்லைன்னா வந்து தே வில் ஒர்க் ஃபார் மைபி லைக் ஃபியூ இயர்ஸ். ஸோ தீஸ் ஜட்ஜஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த தே வில் பி சம்டைம்ஸ் இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இல்லை அப்படின்னா ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்லேருந்து எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹை கோர்ட் அந்த மாதிரி இருக்கிற ரிட்டையர்ட் ஜட்ஜஸை எடுத்து இந்த ட்ரிபியூனல்ஸுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே ஒர்க் பண்ணுங்கள் சார். லைக் இந்த சேலரி வந்து யார் பே பண்ணுவான்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் தான் பே பண்ணும். ஸோ ஒரு நம்ம ஸ்டேட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு ட்ரிபியூனல் போடுறாங்கன்னா அந்த ஸ்டேட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் அவங்களுக்கு சேலரி பே பண்ணும். அது பட் அந்த அவர் ஏற்கனவே ஒர்க் பண்ணதுக்குரிய, ஏற்கனவே அவர் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணதுக்குரிய அந்த பென்ஷனோ ஏதோ ஒன்று அவர் ரிட்டையர்ட் ஆனது பிறகு கொடுக்குற பென்ஷன் வந்து ஜுடிஷியரி பே பண்ணுவாது. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து எப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரிபியூனலுக்கு வந்து ஜட்ஜஸாக இருக்கிறதுனால அவங்க போய் எந்த ஒரு கோர்ட்டுக்குள்ளேயோ போய் அவங்களுக்கு போகிறதுக்கு அதிகாரம் கிடையாது. த ஹோல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவோ இட் இஸ் லிமிட்டட் வென் தே ஹாவ் டு ஃபேஸ் த ஜுடிஷியரி. இது வந்து லிமிட்டட் தான். அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம், டேக்ஸ் போடலாம், ஃபைன் பண்ணலாம். வென் இட் கம்ஸ் டு தி அல்டிமேட் பனிஷ்மெண்ட் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் கேஸோ பர்டிகுலர் கான்விக்டோ தே ஹாவ் டு கோ ஃபார் த பனிஷ்மெண்ட்னா ஜுடிஷியரிக்கு அனுப்பிடணும். அதே மாதிரி கிரிமினல் ரிலேட்டட் எல்லாமே வந்து தே கேனாட் பாஸ் எனி ஆர்டர்ஸ். சிவில் ரிலேட்டட் அப்படின்னா தே கேன் பாஸ் ஆர்டர்ஸ். வி ஆல் நோ தட் ரிட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த ரிட்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து வி கேன் டீல் ஃபார் ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கு மேலே வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் போய் அணுகலாம், பிஐஎல் போடலாம். ஸோ அப்புறம் வந்து அந்த பிஐஎல் ரிலேட்டடாக அவர் அந்த பிஐஎலுக்கு அந்த அதிகாரத்துக்கு வந்து அவருக்கு தகுதி இருக்காங்கிறது பார்க்குறது நம்ம லோக்கஸ்ட் ஸ்டாண்டி. இந்த லோக்கஸ்ட் ஸ்டாண்டி எல்லாம் பார்த்துட்டோம் அவர் பிஐஎல் போடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவரோட தனிப்பட்ட முறையில் இருக்கிறது. ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுறது வந்து ஜுடிஷியரி எப்படி கொஸ்டின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மனிதர் செய்யும்போது தான் வந்து இந்த மறுபடியும் இந்த ரிட்ஸ் வருது, இந்த சப்ஜெக்டில் ஏன் வருதுங்கிறது. ஸோ ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறாரு அப்படின்னா வந்து நம்மளே ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரிட் ஆஃப் மேண்டமஸில் கொஞ்சம் இருக்குது. இப்போ அந்த ஹவு த ஜுடிஷியரி has the powers to control the administrative வந்தாலுமே அது எழுதலாம். வாட் இஸ் த ரிலேட்டிவிட்டின்னு வந்தாலும் எழுதலாம். இல்லை டோட்டலாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன் இந்தியான்னு கேட்டிங்கன்னா மேலே ட்ரிபியூனல்ஸை போட்டுட்டு கீழே இந்த ரிட்ஸ் பற்றி எழுதிடலாம் நீங்கள். அப்போ இந்த ரிட்ஸை பற்றி எழுதும்போது நீங்கள் அந்த பேசிக்கலி ஆர்டிகல் 32 ஃபார் த சுப்ரீம் கோர்ட்ஸ், ஆர்டிகல் 226 ஃபார் தி ஹை கோர்ட்ஸ், அந்த மெயினாக ஆர்டிகிள்ஸை மேலே போட்டுருங்க. இன்கேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன்னு கேட்டாங்கன்னா போட்டுட்டு நீங்கள் கீழே எழுதுங்க, இது ஹை கோர்ட் ஹேண்டில் பண்ணுறது, இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு.